உங்கள் எல்லாரையும் சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் இந்த மாதம் நம்மை கிருபையாய் ஆண்டவர் நடத்துவாராக. இதுவரையிலும் நடந்து வந்த பாதையை காட்டிலும் இந்த மாதம் ஒரு புதுமையான பாதையிலே ஆண்டவர் நம்மை கிருபையாய் நடத்த போகிறார். இந்த மாதம் நாம் போகிற இடத்திலெல்லாம் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய கையின் பிரயாசங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து நமக்கு சுகத்தையும் பலத்தையும் தீர்க்க ஆயுசையும் கர்த்தர் நமக்கு தருவாராக. எத்தனை பேர் நம்புகிறீர்கள் இந்த மாதம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் கிருபையாய் கர்த்தர் தருவீராக? எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இந்த மாதம் ஆண்டவர் நமக்காக புதிய புதிய வாசல்களை கர்த்தர் திறப்பாராக. நிறைய நாட்களாய் தேங்கி போய் கிடக்கிற அந்த காரியங்களெல்லாம் கர்த்தர் தூர்வாரி புதுமையினால இந்த மாதத்தில் ஆண்டவர் நிரப்புவாராக. நம்புறவங்க கரங்களை மேலே தட்டி இந்த மாதத்தை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதிக்கும்படியாய். தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. விசுவாசிகள் என்னும் நாமத்தின் நிமித்தம் யார் ஒருவர் ஃபெய்த் விசுவாசத்தில் யார் ஒருவர் வளருகிறார்களோ அவர்கள்தான் ஆண்டவரிடத்திலிருந்து பெரிய பெரிய அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையில் பெரிய அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய விசுவாச அளவுதான் காரணம். அருமையான தேவனால் மிகவும் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட பாலியாங்கி சோய் என்கிற ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் ஜெபம் பண்ணும்போது அவர் பெற்று கொண்டேன் என்று விசுவாசிப்பாராம். சில காரியங்கள் அவருக்கு தேவைப்படும் போது அவர் ஜெபம் பண்ணிட்டார்னா அவ்வளோதான், எனக்கு கிடைச்சிருச்சு. அந்த அளவுக்கு அவருடைய விசுவாசம் உன்னதமான இடத்துல இருந்திருக்கிறது. நான் நம்புகிறேன், நம்மளும் விசுவாசிப்போமானால் அவருடைய மகிமையை நம்ம காண்போம். இந்த மாதத்தில் ஆண்டவரை அதிகமாக நம்ம நம்புவோம், நிறைய விசுவாசிப்போம். நமக்காக ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் ஒரு சின்ன வீட்டுக்குள்ளே ஜெபம் பண்ணுறதுக்காக வார்த்தையை சொல்கிறதுக்காக வந்தபோது பெரிய திரள் கூட்டம் வெளியில் கூடினார்கள். இப்போது அற்புதத்தை பெற்றுக்கொள்ள ஆசையாக இருக்கிறவங்க கூட ஒருத்தரும் உள்ளே போக முடியாது. ஆனால் 4 பேருடைய விசுவாசத்தை பாருங்கள். இல்லை, நம்ம அவ்வளோ நேரம் வெயிட் பண்ண முடியாது, நம்ம வெயிட் பண்ண மாட்டோம், சில கட்டுகளை உடைச்சி தான் உள்ளே போகணும். இந்த ஃபெய்த் விசுவாசம் அப்படின்றது சில ரூல்ஸை சில வாசல்களை உடைச்சிட்டு உள்ளே போகும். நிறைய வருடமாய் நிறைய மாதமாய் முன்னோர்களுடைய காலத்திலிருந்து சில காரியங்கள் கட்டுகளாக இருக்கும், பிரேக் பண்ண முடியாமல் இருக்கும். ஆனால் எது அதை தாண்டி போகும்னா நம்முடைய விசுவாசம் அந்த தடையை உடைச்சு உள்ளே கடந்து போகும். இவர்களுக்கு அற்புதம் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு எங்கேயுமே வழி இல்லை. ஆனால் எல்லா தடைகளை உடைச்சு அவங்க உள்ளே இறக்கி திரும்பி அற்புதத்தை பெற்றுக்கொண்டாங்கல்ல. அதனால் நான் நம்புகிறேன், இந்த மாதம் ஆண்டவரை ரொம்ப விசுவாசிக்க போகிறோம். ஆண்டவரே, முன்பாக நிற்கிற எல்லா தடைகளையும் இந்த மாதம் நான் பிரேக் பண்ணணும், நான் உடைக்கணும். என்னுடைய வாழ்க்கைக்கு விரோதமாக இருக்கிற அத்தனை தடைகளையும் உடைத்து முன்னேற ஆண்டவர் உதவி செய்வார். ஆமென். ஒரு அற்புதமான ஒரு சாட்சி. தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து கடந்த ஒரு 2 வாரத்திற்கு முன்னாடி ஒரு தாயாரும் தகப்பனார் குடும்பத்தோடு நம்முடைய திருச்சபைக்கு வந்தாங்க. நான் அது உங்களுக்கு சொல்கிறேன். அந்த இமேஜை பார்த்தீங்கன்னா அதில் போடுவாங்க. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நான் தூத்துக்குடி மாவட்டத்தில் வசித்து வருகிறேன். என் பெயர் சிவகாமி எலிசபெத். என் பேத்திக்கு பிறந்தபோது இருந்தே இடது காது பக்கத்தில் ஒரு சின்ன புள்ளி மாதிரி ஒரு ஓட்டை இருந்தது. டாக்டரிடம் விசாரித்த போது அது ஒன்றும் பிரச்சனை வராது என்று கூறினார்கள். 8 மாதம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்தாள். திடீரென்று ஒரு நாள் சளி பிடித்தது. காது பக்கத்தில் இருந்த ஓட்டை வீங்க தொடங்கினது. நாளுக்கு நாள் மிகவும் அதிகமாகி குழந்தை வாய் திறக்க முடியாமலும் சாப்பிட முடியாமலும் வலியினால் அழுது கொண்டே இருந்தாள். மருத்துவமனைக்கு செக் செய்து பார்த்தபோது அந்த இடத்தில் பிரச்சனை உள்ளது, அறுவை சிகிச்சை உடனடியாக செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் குழந்தை மிகவும் பலவீனமாகவும் உடல் எடை குறைவாகவும் உள்ளது. ஆதலால் ஆபரேஷன் செய்தால் மூளை நரம்பு பாதித்துவிட வாய் பகுதி செயலிழந்து விடும் என்று பயமுறுத்தினார்கள்.
நாங்கள் மிகுந்த துக்கத்தோடும் வேதனையோடும் கடந்த வாரம் கம்ஃபர்ட் சர்ச்சுக்கு பாஸ்டரையாவிடம் பாஸ்டரம்மாவுடையும் சொல்லி நாங்கள் ஜெபித்தோம். ஊழியக்காரர்கள் இருவருமே எனக்காக ஜெபித்தார்கள். அன்று இரவு நாங்கள் இங்கே கோயம்புத்தூர்லேருந்து எங்களுடைய ஊருக்கு பஸ்ஸிலே வந்து கொண்டிருக்கும் போது குழந்தையின் காது பகுதியில் இருந்த வீக்கம் உடைந்து தண்ணீர் வெளியே வந்தது. காலையிலே பார்க்கும்போது அந்த வீக்கம் காணாமல் போனது. தற்போது வீக்கம் முற்றிலுமாக நீக்கப்பட்டு பரிபூரண சுகத்தை ஆண்டவர் தந்தார். நல்ல கரங்களை மேலே தட்டி முழு பலத்தோட தேங்க்யூ ஜீசஸ். அவருடைய வல்லமைகள் குறைந்து போகவில்லை, அவருடைய வல்லமைகள் குறைந்து போகவில்லை. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் வேதத்தில் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் அற்புதம் செய்யும் போது ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமாக ஆண்டவர் செய்தார். சிலருக்கு வாயை திறந்து இது அற்புதம் நடக்கட்டும்னு சொன்னார், நடந்துருச்சு. சிலருக்கு பக்கத்தில் கூப்பிட்டு ஆண்டவர் செய்தார். சிலருக்கு வேதம் சொல்லுகிறது மண்ணை எடுத்து அதை குழப்பி அதுக்கப்புறம் கண்ணில் தேய்ச்சி, இந்த மாதிரி நிறைய வெரைட்டியாக ஆண்டவர் அற்புதம் செய்தார். சிலருக்கு உடனே செய்தார், சிலருக்கு கொஞ்சம் தாமதமாய் செய்தார். ஆனால் ஒன்று, அவர் அற்புதம் செய்யாம எந்த மனுஷனையும் வெளியே வெறுமையாய் அனுப்புனது இல்லை. நான் நம்புறேன் ஆண்டவர் உங்களுக்கு எந்த விதத்தில் அற்புதம் செய்கிறார்னு எனக்கு தெரியாது, ஆனால் உங்களுக்கும் எனக்கும் கண்டிப்பாக அற்புதம் நடக்கும், அற்புதம் நடக்கும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இப்போ நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரு உங்களுக்கு ஒரு நாளையில் ஒரு 1000 லிட்டர் தண்ணி உங்களுக்கு மேலே தேவைப்படுது, 1000 லிட்டர் தண்ணி. அந்த 1000 லிட்டர் தண்ணி 3 மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு கிடைச்சா போதுமானது. ஆனால் இப்போ நீங்கள் கடைக்கு போகிறீங்க, கடைக்கு போன உடனே உங்கள் கையில் ஒரு 2000 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவர் சொல்கிறார், ஒரு 3-4 மோட்டரை அவர் காமிக்கிறார். காமிச்சு சொல்கிறாரு, உங்களுடைய 1000 லிட்டர் தண்ணி இந்த மோட்டரில் நீங்கள் போட்டிங்கன்னா 3 நிமிஷத்துக்குள்ளே டேங்க் நிரம்பிடும். அடுத்த மோட்டர் காமிக்கிறாரு, இந்த மோட்டர் 1 மணி நேரத்துக்குள்ளே டேங்க் ஃபில் ஆயிரும். அடுத்த ஒரு மோட்டர் காமிக்கிறாரு, இந்த மோட்டர் ஒரு 2.25 மணி நேரம், மோஸ்ட்லி 3 மணி நேரத்துக்குள்ளே இது டேங்க் ஃபில் ஆயிரும். ஆனால் ஒன்றுனுடைய விலை ஃபஸ்ட்டு அந்த 3 நிமிஷத்தில் ஆகுன்றதுக்கு விலை 10,000 ரூபாய், அகைன் 8,000 ரூபாய். ஆனால் 3 மணி நேரத்தில் ஓடுற அந்த மோட்ரு வெறும் 1,500 ரூபாய். நீங்கள் எதை வாங்குவீங்கன்னு நினைக்கிறீங்க? எதை வாங்குவீங்க? நல்லா யோசிக்கிறவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொன்னால், நான் எதுக்கு போய் 10,000 ரூபாய் போட்டு நான் வாங்கணும்? எனக்கு 3 நிமிஷத்தில் நிறைய வேண்டியது அவசியம் இல்லை, எனக்கு 3 மணி நேரத்தில் எனக்கு நிறைஞ்சா போதும். அதனால் நான் இதுக்கு போய் கடன் வாங்க வேண்டியதில்லை. நான் இருக்கிற பணத்திற்கு எனக்கு இப்போ இது கிடைக்கும், என்னுடைய சொல்யூஷன் இதில் சால்வ் ஆயிரும், அவ்வளோதான், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் சிலருக்கு ரொம்ப பேராசையாய் இல்லை அப்படின்னா நம்ம ரொம்ப வெயிட்டாக கெத்தாக அது கம்பெனி அப்படின்னு வாங்கணும் அப்படின்னு சொன்னால் அப்படி நம்ம வாங்கிக்கலாம். ஆனால் சிலருக்கு நமக்கு என்னென்னா நம்முடைய தேவைக்கு இருந்தால் போதுமானது. நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னு சொன்னால், ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள். இப்போ எனக்கு ஒரு 41 வயதாகிறது. எனக்கு இந்த உலகத்தில் ஒரு 85 வயசு வரைக்கும் ஆண்டவர் ஒரு உயிரை கொடுக்குறாருன்னு வச்சுங்களேன். 85 இயர்ஸ் நான் உயிரோட வாழ்வேன்னு வச்சுங்களேன். இந்த 85 வயது வரைக்கும் தான் நான் வாழ முடியும், அவ்வளோதான் நான் ஊழியம் செய்ய முடியும். அதுக்கு மேலே நான் நினச்சா கூட நான் வாழ முடியாது. ஆனால் இந்த 85 வயது வரைக்கும் நான் என்ன பலனாக இருக்கணுமோ அதை கர்த்தர் எனக்கு தந்தால் போதுமானது. ஆமேன். என்னன்னா சில நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இதை தந்தாதான் இப்படி வாழ முடியும், இதை தந்தாதான் இதை வாழ முடியும் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை இல்லை, உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். உங்களுக்கு அற்புதத்தை தாமதமாய் செய்தும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியும். உங்களுக்கு அற்புதத்தை உடனே செய்தும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியும். உங்களுக்கு அற்புதம் செய்யாமல் இன்னொருத்தருக்கு அற்புதம் செய்து உங்களை ஜீவனோடு வைத்திருந்து உங்களுடைய சேவையை நிறைவேற்றுவதற்கும் கர்த்தரால முடியும். அதனால ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்க வேண்டியது, ஆண்டவரே எனக்கு அந்த ஞானத்தை அந்த கிருபையை நீங்கள்
எப்போ அற்புதம் கொடுக்கிறீரோ அதுவரையிலும் உம்மை பற்றி பிடிக்கக்கூடிய கிருபை. நான் நம்புறேன், இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கும் எனக்கும் அற்புதம் நடக்க போகிறது. கர்த்தர் அற்புதத்தை வைத்திருக்கிறார். அவர் எப்படியும் அற்புதம் செய்வதற்கு வல்லவராய் இருக்கிறார். சிலருக்கு இந்த வாரம் முடிகிறதுக்குள்ள அற்புதம் நடக்கும், சிலருக்கு இந்த மாதம் முடிகிறதுக்குள்ள அற்புதம் நடக்கும், சிலருக்கு இந்த வருடம் முடிகிறதுக்குள்ள அற்புதம் நடக்கும். ஏனென்றால் அவருடைய வல்லமை குறைந்து போகவே இல்லை. அவருடைய வல்லமை குறைந்து போகவே இல்லை. ஆமென். எல்லாரும் அப்படியே எழுமி நிற்கலாமா? எல்லாரும் எழுமி நின்று, நாங்கள் நம்புகிற ஆண்டவரே, நாங்கள் நம்புகிற ஆண்டவரே, எங்களை கொண்டு நீர் செய்யணும்னு நினைச்சதை நீர் செய்து முடிக்க வல்லவர். எங்களை கொண்டு நீர் வைத்திருக்கிற திட்டம் தடைபடாது, எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. எங்களை கொண்டு நீங்கள் வச்சிருக்கிற நோக்கம் தடைபடாது. எங்களுடைய பலவீனத்திலே உங்கள் பலன் பூரணமா விளங்கும். நான் பலவீனமாய் இருக்கும்போதே நான் பலன் உள்ளவனாய் இருக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். மந்திர சூனியம் செய்வனை கட்டு எது இருந்தாலும் அதில் அதிகாரம் படைத்தவர் என்னுடைய ஆண்டவர், அதில் அதிகாரம் படைத்தவர் என்னுடைய தேவன். ஆமென். இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. கர்த்தர் உங்க பிள்ளையை வல்லமையாய் பயன்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரை நம்மளை விட்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி பிசாசு வந்தால் ஆண்டவர் நமக்கு கொடுத்ததை தான் நம்மளை விட்டு எடுப்பான். நமக்கு சில நேரங்களில் கர்த்தர் கொடுத்துக்கிற காரு, ஆண்டவர் கொடுத்துருக்கிற பைக்கு, இந்த மாதிரி தான் நம்ம நினைப்போம். இது வெளியரங்கமாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கறது. ஆனால் சில ஆசீர்வாதங்களை ஆண்டவர் யாருக்கும் தெரியாமல் மறைவாய் ஆண்டவர் தருவார். நமக்கு சில ஊழியங்களை கொடுப்பார், சில பொறுப்பு கொடுப்பார். ஏன் கொடுத்தாருன்னு நமக்கு சொல்ல முடியாது, ஏன் ஆண்டவர் தந்தாருன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஆண்டவர் நமக்கு தருவார். ஆனால் பிசாசனுடைய கண்ணு என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவரை உங்களை விட்டு எடுக்கிறதுக்கு முன்பாக பிசாசு ஃபஸ்ட்டு எதைத்தான் எடுப்பான் அப்படின்னா, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த அந்த ஸ்தானத்தை விட்டு தான் உங்களை எடுக்கணும்னு பார்ப்பான். அந்த கேப்பை கொண்டு வந்துட்டான்னு வச்சுங்களேன். அதை நான் அடிக்கடி சொல்லுவேன். இந்த நிறைய பேர் டிஸ்கவரி சேனல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த டிஸ்கவரி சேனலில் இந்த சிங்கத்தையும் மானையும் இல்லை சிங்கத்தையும் காளையும் காமிச்சிட்டே இருப்பாங்க. ரெண்டு பக்கத்துலேயும் 2 கேமரா வச்சுருப்பாங்க. இதையும் காமிப்பாங்க, இதையும் காமிப்பாங்க. ஆனால் இந்த சிங்கம் அவ்வளோ சீக்கிரமாக அந்த எருமையை மாட்டை பார்த்த உடனே போய் அட்டாக் எல்லாம் பண்ணாது. அது ரொம்ப நேரம் வெயிட் பண்ணும். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு சிங்கம் மட்டும் அப்படியே போய் அது காமிக்கும். பாருங்களேன், நான் வந்திருக்கிறேன். சிங்கம் இருந்த உடனே அத்தனை மாடுகளும் அப்படியே கூட்டமாக பார்த்தீங்கன்னா வேறு இடத்துக்கு ஓடும்போது இது பின்னாடிலாம் ஓடாது, வெயிட் பண்ணும். இந்த மாடெல்லாம் ஓடும்போது இந்த கடைசியில் ஒரு 3-4 மாடு மட்டும் கொஞ்சம் ஓவராக சாப்பிட்ருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் டயர்டாக இருக்கும். அந்த சிங்கத்தினுடைய கண்ணு எங்கே இருக்குன்னா, அந்த கூட்டமாக ஓடுற அந்த மாடு மேலே கண்ணு இருக்காது. அந்த பின்னாடி கேப் விடுது பாருங்களேன், அவ்வளோதான். இப்போ இந்த சிங்கம் போயிட்டு சுற்றி அட்டாக் பண்ணி அதை கொன்றும் சாப்பிட்ரும். அப்போது வேதம் சொல்லுது, நம்மை வஞ்சிக்கிற பிசாசு யார் அப்படின்னு சொன்னால், அவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ வென்று வகை தேடி சுற்றி தருகிறான். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை விட்டு பிசாசு உங்களை பிரிக்கிறதற்கு அவன் கையாளுகிற முதல் யுக்தி என்ன அப்படின்னு சொன்னால், உங்களுக்குள்ள ஒரு கேப்பு கொண்டு வந்துடுறான். திருச்சபையோடு உங்களுக்கு ஒரு கேப்பு கொண்டு வந்துடுவான், ஊழியக்காரனோட ஒரு கேப்பை கொண்டு வந்துடுவான், ஊழியத்தோட ஒரு கேப்பு. அப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க, ரொம்ப கவனமாக இருங்க. அதனால் அந்த இடைவெளி வராமல் பாதுகாத்து கொள்ளணும். சம்டைம்ஸ் வரலாம், ஒருவேளை கூட ஊழியம் செய்கிறவர்களோட இல்லை பழகிறவர்களோட ஏதாவது மாற்று கருத்துக்கள், கஷ்டங்கள் வரலாம். ஆனால் உடனே ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன பண்ணணும்னா, அந்த ஸ்தானத்தை மட்டும் எந்த காரணத்தை கொண்டு நீங்கள் இழந்துடவே கூடாது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? அந்த பொறுப்பை யார் கொடுத்ததுன்னா கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஸோ ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் நேரடியாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போக போகிறோம். ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட கர்த்தர் அவருடைய வார்த்தையினாலே நம்மோடு கூட பேசுவாராக. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்தினுடைய
8வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். இந்த மாதம் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நம்ம வாசிக்கிறோம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், கொஞ்சம் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த மாதம் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இதுவரையிலையும் இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிறவர்கள் நீங்க நிறைய அடைக்கப்பட்ட வாசல்களை நீங்க பார்த்திருக்கலாம். எங்கு போனாலும் ஒரு தடைப்பட்ட வாசல், எங்கு போனாலும் ஒரு அடைக்கப்பட்ட வாசல், உள்ளே பிரவேசிக்க முடியல, நடக்க முடியல, உள்ளுக்குள்ள வெற்றி அடைய முடியல. ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் சீக்கிரமாய் ஒரு திறந்த வாசலை நமக்கு கர்த்தர் வைக்க போகிறார். உங்களுடைய ஊழியத்திலே ஒரு திறந்த வாசலை கர்த்தர் தரப்போகிறார். உங்களுடைய வேலையிலே ஆண்டவர் ஒரு திறந்த வாசலை உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இதுவரையிலையும் அடிக்கடி திறந்து திறந்து மூடுகிற வாசல்கள், வாய்ப்பு கிடைத்து கிடைத்து இல்லாமல் போகிற அந்த காரியம், ஆண்டவர் சொல்கிறார், அது எல்லாவற்றையும் நான் மாற்றி போட்டு திறந்த வாசலை உனக்கு நான் தருவேன், அதை ஒருவரும் எத்தனை பேர் நினைத்தாலும் கர்த்தர் திறக்கிற வாசலை இனி பூட்டவே முடியாது. இதுவரைக்கும் பல பேர் உங்களுக்கு நிறைய திறந்த வாசல்கள் வரும்போது தடையாய் நின்று அவங்க மூடிட்டே இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். சீக்கிரத்திலே கர்த்தரதை காண ஆண்டவர் உதவி செய்வாராக. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்திலே தேவனுடைய மனிதர் சொல்லுகிறார், ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்காக திறக்கப்பட்டிருக்கிறது. ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்காய் திறக்கப்பட்டிருக்கிறது. முதலாவதாக நம்பர் 1, இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு ஒரு கதவை திறக்க போகிறார். எந்த கதவை திறக்க போகிறார் என்றால், இதுவரையிலும் நீங்கள் கண்டிராத ஒரு பெரிய கதவை கர்த்தர் உங்களுக்காகவும் எனக்காகவும் திறக்கப்படுகிறார். இதுவரையிலையும் சாதகமே இல்லாத இடத்திலே, இதுவரையிலையும் பிரச்சனைக்குரிய இடத்திலே கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், பெரிதும் அனுகூலமான ஒரு கதவு நமக்காக திறக்கப்படுகிறது. நான் நம்புறேன், இந்த வார்த்தையை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவர்களுக்கு அப்படியே நடக்கும் என்று நான் நினைக்கிறேன். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை எப்படி வேண்டும் என்றாலும் இருக்கலாம், ஆனால் நான் நம்புகிறேன், இந்த வார்த்தையை சொல்லுவது ஒரு மனிதன் அல்ல, கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். சீக்கிரமாக உங்களுக்கு ஒரு பெரிதும் அனுகூலமான வாசலை திறப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென். இரண்டாவதாக அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்தினுடைய 27வது வசனத்திலே அவர்கள் அங்கே சேர்ந்தபோது சபையை கூடி வரச் செய்து தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளையும் அவர் புறஜாதிகளுக்கு விசுவாச கதவை திறந்ததையும் அறிவித்து. ஆமென். நம்முடைய ஆண்டவர் இரண்டாவதாக நமக்கு என்ன கதவை திறக்கிறார் என்றால், விசுவாச கதவை ஆண்டவர் திறக்கிறார். நீங்கள் எந்தெந்த காரியத்தை நம்ப முடியவில்லையோ, நீங்க எந்தெந்த
காரியத்தை விசுவாசிக்கவே முடியலையோ, ஐயோ ஆண்டவர் பேசுறாரு பாஸ்டர், ஆண்டவர் சொல்றாரு, ஆனா என்னால நம்பவே முடியல, என்னால விசுவாசிக்கவே முடியல. ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இந்த மாதம் நீங்கள் விசுவாசிக்கிறது போல ஒரு விசுவாசத்தினுடைய கதவை ஆண்டவர் திறக்க போகிறார். உங்களுக்குள்ளே அந்த விசுவாசம் உருவாகும், அந்த விசுவாசம் உங்களை உந்தி தள்ளும். அந்த விசுவாசத்தினாலே உங்களுக்கு முன்பாக இருக்கிற கதவு திறக்கப்படும். ஆமென். மூன்றாவதாக 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தினுடைய 12வது வசனத்திலே, மேலும் நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி துரோவா பட்டணத்தில் வந்தபோது கர்த்தராலே எனக்கு கதவு திறக்கப்பட்டு இருக்கையில். ஆமென். மூன்றாவதாக இந்த மாதம் நமக்காக ஒரு கதவு திறக்கப்படுகிறது. அது மனிதர்களால் அல்ல, அது சொந்தக்காரர்களால் அல்ல, நாம் எதிர்பார்த்த இடத்திலிருந்து அல்ல. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அவரே நமக்காக ஒரு கதவை, பரலோகம் நமக்காக ஒரு கதவை இந்த மாதம் திறக்க போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இந்த 3 ஆசீர்வாதமும் நம்முடைய தலையின் மேல் அப்படியே இருப்பதாக. இன்றைக்கு நான் இந்த வசனத்தை தியானிக்கும் போது இதுல இருக்கிற அந்த முதல் லைன், அந்த ஃபர்ஸ்ட் வார்த்தையை ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். அப்படின்னா யாருக்கு திறந்த வாசல்? ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷத்திலே 7 சபைகளுக்கு ஆண்டவர் பேசுகிறார். 7 சபைகளுடைய அந்த சபையினுடைய குணத்தை குறித்து பேசுகிறார். அப்படின்னா நீங்க செஞ்சது என்ன அப்படின்னு பேசுறார். அதுக்கு அப்புறம் நீங்க இப்ப என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்றத பேசி, மூன்றாவதாக நீங்க இப்படி நடந்தீங்கன்னா நான் உங்களுக்கு என்ன செய்வேன் அப்படின்றதை இந்த 7 சபைகளுக்கும் ஆண்டவர் பேசுகிறார். அப்போ இந்த திருச்சபைக்கு ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, நான் உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், அது உண்மை. ஆனா நீ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டதினாலே உனக்கு திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வெளிப்படுத்தின விசேஷத்திலே இந்த 7 சபைகளையும் நீங்கள் வாசிக்கும் போது ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு கேரக்டர் இருக்குது. ஒவ்வொரு சபையும் ஒவ்வொரு காரியத்தை ஆண்டவருக்காக செய்திருக்கிறார்கள். சில தோல்விகள் வந்திருக்கிறது, சில நல்லது பண்ணியிருக்கிறாங்க. எல்லாத்தையும் ஆண்டவர் எழுதிட்டு வர்றாரு. ஆனா இந்த 7 சபைகளையும் நான் செக் பண்ணும்போது, நான் ஆராயும் போது என்ன நடக்குது அப்படின்னா, இந்த 7 சபைகளுக்கும் ஆண்டவர் ஒரு காரியத்தை 7 சபைகளுக்கும் இருக்கிறத கர்த்தர் காண்பிக்கிறார். முதலாவதாக முதல் சபையை குறித்து நம்ம வாசிக்கும் போது வெளிப்படுத்தின விசேஷம், நீங்கள் 1வது சபை எபேசு சபை. நீங்க 1வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது அந்த 1வது வசனம், எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், நீங்க 2வது வசனத்தை வாசிக்கலாம், உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் பொல்லாதவர்களை. அப்படின்னா நம்பர் 1, முதலாவதாக எபேசு சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கிரியையை நான் அறிந்திருக்கிறேன். நம்பர் 2, இரண்டாவது சிமிர்னா சபை. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். நீங்க 8வது வசனத்தில் வாசிக்கும் போது, சிமிர்னா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது. இப்பொழுது 9வது வசனத்தை வாசிக்கும் போது, உன் கிரியையையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தாங்கள் யூதர் என்று சொல்லி யூதர் அல்லாமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்களை செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். சோ 2வது சபைக்கும் ஆண்டவர் என்ன அறிஞ்சிருக்கிறார்னா, கிரியைகளை அறிந்திருக்கிறார். நம்பர் 3, மூன்றாவதாக பெர்கமு சபை. பெர்கமு சபை தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவென்றால், 2ஆம் அதிகாரம் 13வது வசனம், உன் கிரியையையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்திலே குடியிருக்கிறதையும். அகைன் 4, நம்பர் 4, 4வது
தியத்தீரா சபைக்கு ஆண்டவர் எழுதுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம். தியத்தீரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால் 19வது வசனத்தை வாசிக்கும் போது, உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாய் இருக்கிறது என்கிறதையும் அறிந்திருக்கிறேன். ஆமேன், ஹல்லேலூயா. அடுத்ததாக நீங்க பார்ப்பீர்களேயானால் சர்தை சபை தூதனுக்கு நீங்கள் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது, சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடைகிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நம்பர் 6, 6வது பிலதெல்பியா சபை. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனம். பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு சொல்ல வேண்டியது உன் 8வது வசனம், உன் கிரியையை அறிந்திருக்கிறேன். நீங்கள் ஆமேன். கடைசியாக லவோதிக்கா சபையை கர்த்தர் சொல்கிறார். 3ஆம் அதிகாரம் 15வது வசனம், உன் கிரியையை நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ கடைசி நாட்களிலே ஆண்டவர் எதை அறிந்திருக்கிறார்? அந்த ஒவ்வொரு சபைக்கும் நிறைய காரியத்தை ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறார். ஆனா 7 சபைக்கும் ஆண்டவர் கவனிச்சது என்ன தெரியுமா? 7 சபையினிடத்திலையும் ஆண்டவர் பார்த்தது என்ன அப்படின்னு சொன்னா, அவர்கள் செய்த கிரியைகளை ஆண்டவர் கணக்கு வைத்திருந்தார். அவர்களுடைய கிரியையை ஆண்டவர் அறிந்திருந்தார். கிரியை அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னா, அது வேலை அப்படின்னு சொல்லலாம், செயல் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஆண்டவருக்காக செய்கிறது, நம்முடைய வாழ்க்கைக்காக செய்கிறது, இதுதான் கிரியை. அப்போ நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் நாம் செய்கிற கிரியைகளை அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் செய்கிற செயலை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீங்கள் செய்கிற வேலையை நீங்கள் அறிந்திருக்கிறார். நீங்கள் செய்கிற ஜெபத்தை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எதை ஆண்டவர் அறிகிறாரோ இல்லையோ, நான் நம்புகிறேன் நீங்களும் நானும் அவருடைய நாமத்திற்காய் காண்பித்த பிரயாசத்தை, கிரியைகளை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. நாம் செய்கிற கிரியைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதனுடைய பலனை காண்பாய். கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். அள்ளி தூவும் விதையை சுமந்து கொண்டு போகிறவன் அழுது கொண்டு போகிறான். ஆனாலும் தான் அறுத்த அரிக்கட்டுகளை கம்பீரத்தோடு அவன் திரும்பி சுமந்து வருவான். அப்படின்னா நான் நம்புறேன், நம்ம செய்கிற எல்லா கிரியைகளையும் கர்த்தர் கணக்கு வைத்திருக்கிறார். நீங்க பட்ட பாடுகளை கர்த்தர் கணக்கு வச்சிருக்கிறார். நீங்க செஞ்ச வேலையை ஆண்டவர் கணக்கு வச்சிருக்கிறார். யாருடைய கணக்கிலே இல்லாவிட்டாலும் நான் நம்புகிறேன், பரலோக தேவனுடைய கணக்கிலே உங்களுடைய பிரயாசம், உங்களுடைய கண்ணீர்கள் கர்த்தருடைய கணக்கிலே இருக்குது. நம்புறவங்க மட்டும் கையை மேல தட்டி முழு பலத்தோடு ஆமென், ஹல்லேலூயா, என் கிரியைகளை அவர் அறிந்திருக்கிறார். ஆனால் ஆண்டவர் ஒரு எச்சரிப்பையும் கொடுக்கிறார். என்ன எச்சரிப்பை கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, எப்பா நீ கிரியை செய்யாவிட்டால், இன்றைக்கு நீர் கிரியை செய்யாவிட்டால் ஒருவரும் கிரியை செய்ய முடியாத ராக்காலம் என்று ஒன்று வருகிறது. வாலிப தம்பிங்க கவனிச்சுங்க, தங்கச்சிங்க கவனிச்சுங்க. சில நேரத்தில் தான் ஆண்டவர் கிரியை செய்வதற்கு வாய்ப்புகளை தருவார், ப்ரிப்பரேஷன் ஆகிறதற்கு வாய்ப்புகளை தருவாரு, வேலை செய்வதற்கு வாய்ப்புகளை ஆண்டவர் தருவாரு, சம்பாதிக்கிறதற்கு வாய்ப்புகளை தருவாரு. ஆனா அந்த காலத்தை நீங்க தவற விட்டீர்களே ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஒருவரும் கிரியை செய்ய முடியாத ராக்காலம் அப்படின்னு ஒன்று உங்க வாழ்க்கையில வரும். நீங்க நினைச்சா கூட அந்த வேலையை செய்ய முடியாது. நீங்க நினைச்சா கூட அந்த படிப்பை நீங்க படிக்க முடியாது. நீங்க நினைச்சா கூட அந்த ஊழியத்தை செய்ய முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கிரியை செய்கிறதற்கு அழைக்கப்பட்டவன். உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, காற்றிருக்கும் போதே
காற்றிருக்கும் போதே தூற்றிக்கொள். சில நேரத்தில் ஆண்டவர் கிரியை செய்வதற்கு வாய்ப்பை கொடுக்கும்போது எந்த கஷ்டமும் பார்க்காம, எந்த சோம்பேறித்தனத்தையும் பார்க்காம உடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கிரியை செய்யணும். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா அதை கணக்கிலே வைத்திருக்கிறார். நான் இந்த உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் அப்படின்னு நான் வாசிக்கும் போது வேதத்தில் இருக்கிற ஒரு பரிசுத்தவானுடைய கிரியையை நான் ரொம்ப அதிகமாய் தியானித்தேன். அப்படின்னா ஈசாயை குறித்து தியானிக்கும் போது ஈசாக்கு ஒரு 3 சூழ்நிலையிலே அவர் கிரியை செய்கிறார், அவருடைய வேலையை செய்கிறார். அவருக்கு முன்பாக வைத்திருக்கிறதை அவர் எந்த பொறுப்பும் இல்லாம செய்யாம விடாம, இந்த சிச்சுவேஷன் அவனுடைய வாழ்க்கையில இருந்தாலும் இல்ல எனக்கு இந்த சிச்சுவேஷன் ஒரு பக்கத்துல இருந்துட்டு இருக்குது, எனக்கு இந்த ப்ராப்ளம் ஒரு பக்கத்துல போயிட்டு தான் இருக்குது, எனக்கு இந்த சூழ்நிலை ஒரு பக்கத்துல போயிட்டு தான் இருக்குது, பட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா நான் இந்த நேரத்தில் என்ன செய்யணுமோ, என்ன கிரியை செய்யணுமோ அதை செய்த ஒரு மனுஷனா என்னுடைய கண்களுக்கு தெரியப்பட்டார். இன்னைக்கு 3 காரியங்களை வேகமா சொல்ல போறேன். என்ன அப்படின்னா, ஒரு தேவனுடைய பிள்ளை இப்படிப்பட்ட ஒரு 3 விதமான அனுபவத்துக்குள்ள ஆண்டவர் உங்களை கொண்டு போனாலும் நீங்க எதை நிறுத்திடக்கூடாது அப்படின்னா கிரியை செய்கிறத நீங்க நிறுத்திடவே கூடாது. அப்பாட்ட கேட்கலாமா? கையை மேல உயர்த்தி, ஆண்டவரே ஏசப்பா, ஒருவேளை சோர்ந்து போய் நிறைய பேர் வந்திருக்கலாம். பாஸ்டர் நீங்க சொல்றது உண்மைதான், நான் எல்லாத்தையும் நான் நிறுத்திட்டேன், நான் இப்ப எதுவுமே நான் செய்யறது இல்லை, எதுவுமே செய்ய வேண்டான்னு நான் முடிவெடுத்துட்டேன். ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், மகனே உன் கிரியை நான் அறிஞ்சிருக்கிறேன், நீ கிரியை செய்வாயானால், நீ வேலை செய்வாயானால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக நான் வைப்பேன், அந்த வாசலை ஒருத்தருமே பூட்ட முடியாது. காரணம் என்னன்னா அந்த வாசலுடைய சாவி என் ஆண்டவருடைய கரத்திலேயே கர்த்தர் எடுக்க போகிறார். கிரியை செய்கிறவர்களுக்கு ஒரு திறந்த வாசலை ஆண்டவர் கட்டளை இடுகிறார். ஆமென். ஒரு கவனமாய் நீங்கள் ஜபத்தோட கேட்கும்படியாய் உங்களை அன்போடு கேட்கிறேன். ஏன் அப்படின்னா இந்த வசனத்தை ரசிச்சவன் மட்டும் இல்ல, இந்த வசனத்தை ருசிச்சவன் மட்டுமல்ல, இந்த வசனத்தினுடைய நன்மையை இன்னைக்கு கண்ணால பார்த்துட்டு நான் பிரசங்கம் பண்றேன், நேருக்கு நேர் நான் பார்த்துட்டு பிரசங்கம் பண்றேன். நம்ம செய்கிற செயலை யார் வேணாலும் மறந்துடலாம், கர்த்தர் மறக்க மாட்டார் என்கிற அந்த சாட்சியோட இன்னைக்கு நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்றேன். எங்க அப்பாவுக்கு தெரியாம இருக்கலாம் நான் என்ன வேலை செய்யறேன்னு. நான் என்னுடைய எதிர்காலத்திற்காக, என்னுடைய வாழ்க்கைக்காக, என்னுடைய உயர்வுக்காக நான் என்ன பாடுபடுறேன், நான் என்ன கஷ்டப்படுறேன், நான் எவ்வளவு செய்யறேன்னு யாருக்கும் தெரியாம இருக்கலாம். ஆனா நான் நம்புறேன், என் பரலோகத்தின் தேவன் 7 சபைகளையும் வாட்ச் பண்ணும்போது அவர்களுடைய கிரியைகளை கர்த்தர் வாட்ச் பண்ண தேவன். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, எனக்கு ஒரு விசுவாசம் இருக்குது. என்னுடைய கிரியைகளை அவர் பார்த்தார், என்னுடைய கிரியைகளை அவர் பார்த்தார். வாசிக்கலாம், வேகமாய் வாசிப்போமே. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தினுடைய 12வது வசனத்தை வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலன் அடைந்தான். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான், அந்த தேசத்திலே விதை விதைத்தான். அப்படின்னா இந்த ஈசாக்கு கிரியை செய்யறான் பாருங்களேன். இந்த ஈசாக்கு விதை விதைக்கிறாங்க பாருங்க. கர்த்தர் அந்த இடத்துல ஒரு வார்த்தையை அண்டர்லைன் பண்றாரு, அந்த தேசத்திலே. அந்த தேசத்திலே அப்படின்னா அந்த தேசத்தினுடைய சூழ்நிலை சரியில்லை, அந்த தேசத்தினுடைய வெதர் கண்டிஷன் சரியில்லை, அந்த ஊர்ல என்னமோ ஒரு வித்தியாசம் நடக்குது, யாரும் அங்க செய்யல. ஆனால் தேவனுடைய மனுஷனாகிய ஈசாக்கு விதை விதைக்கிறான். நம்பர் 1 வாசிக்கலாம். 10வது வசனத்தை வாசிக்கலாமா? 10வது வசனம், 26ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனம். அதற்கு அபிமலேக்கு, எங்களிடத்திற்கு ஏன் இப்படி செய்தாய்? ஜனங்களுக்குள் யாராகிலும் உன் மனைவியோடே சயனிக்கவும் எங்கள் மேல் பழி சுமரவும் நீ இடம் உண்டாக்கினியே என்றான்.
பின்பு அமலேக்கு இந்த புருஷனை ஆகிலும் இவன் மனைவியை ஆகிலும் தொடுகிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவான் என்று எல்லா ஜனங்களுக்கும் அறிய சொன்னான். நல்லா கவனிச்சுங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல என்ன சிச்சுவேஷன் நடக்குது அப்படின்னு சொன்னா, இப்ப ஈசாக்கு வந்து தன்னுடைய தேசத்திலே ஒரு பஞ்சம் உண்டாகிறது. அப்போ பஞ்சத்தை பிழைக்கிறதற்காக இப்பொழுது வந்து அடுத்த ஒரு தேசத்துக்குள்ள அவர் வர்றார். அது அவர் அறியாத தேசம். ஆண்டவருடைய அறிவு அந்த ஜனங்களுக்கு இல்லை. அந்த ஜனங்கள் என்ன வேணாலும் செய்வாங்க. அப்படிப்பட்ட ஒரு பயம் நிறைந்த ஒரு இடம். ஆனா எப்படியாவது தன்னுடைய பஞ்சத்துக்கு பொழைச்சிடலான்னு வந்த உடனே தன்னுடைய மனைவியை பார்க்கிறான். தன்னுடைய மனைவி தன்னை விட ரொம்ப அழகா இருக்கிறது மாதிரி அவனுக்கு தெரியுது. உடனே அவன் நினைக்கிறான், அவனுக்குள்ள ஒரு பெரிய பயம் வருது. ஒருவேளை இந்த ஊர்ல இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் இவ என்னுடைய மனைவின்னு தெரிஞ்ச உடனே அவளை என்ன கொன்னு போட்டுட்டு இவளை எடுத்துட்டு போயிட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லும் போது அங்க இருக்கிற அந்த ஊருக்காரங்க, யாருப்பா நீ யாரு, உன் கூட வந்திருக்கிற இந்த பொண்ணு யாரு அப்படின்னு கேட்கும்போது எல்லாரிடத்துலையும் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, நாங்க 2 பேர், நான் அண்ணன் இவன் வந்து தங்கச்சி, நான் அண்ணன் இவன் வந்து தங்கச்சி. தன்னுடைய சொந்த மனைவியை எல்லாருக்கும் முன்னாடியும் சகோதரி அப்படின்னு அவர் சொல்றாரு. ஏன் அப்படின்னு சொன்னா, அவருடைய இருதயத்திலே ஒரு பெரிய பயம் ஓடிட்டு இருக்குது. அப்போ ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்ற பயம், என்ன கொன்னுட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்ற பயம். அப்போ ஒரு நாள் அந்த நாட்டிலே இருக்கிற ராஜா அபிமெலேக்கு அவன் பார்த்துட்டே இருக்கிறான். ஜன்னல் வழியா பார்த்துட்டு இருக்கும்போது இவங்களுடைய நடத்தை, இவர்களுடைய பேச்சு, இவர்களுடைய ஆக்டிவிட்டிஸ் அவன் பார்க்கும்போது இவன் என்ன கெஸ் பண்றான் அப்படின்னு சொன்னா, வேதத்தில் அந்த 28வது வசனத்தை வாசிக்கும் போது, ஈசாக்கு தன் மனைவியாகிய ரபயாக்களோடே விளையாடி கொண்டிருக்கிறதை கண்டான். அவன் நெடுநாள் தங்கி இருக்கையில் பெலிஸ்தியருக்கு ராஜாவாகிய அமலேக்கு ஜன்னல் வழியாய் பார்க்கும்போது ஈசாக்கு தன் மனைவியாகிய ரபயாக்காளோட விளையாடி கொண்டிருக்கிறதை கண்டான். அப்போ இவங்க 2 பேருமே அங்க விளையாடிட்டு இருக்கும்போது என்ன நினைக்கிறான் அப்படின்னு சொன்னா, இல்ல இது வந்து ஒரு அண்ணனும் தங்கச்சியும் வந்து இந்த மாதிரி விளையாட முடியாது, இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு அவனை கூப்பிட்றான். இங்க வான்னு கூப்பிட்டு, நீ என்ன காரியம் பண்ண, நீ என்ன வேலை செஞ்ச, நீ எதுக்கு இப்படி பண்ணுன, ஒருவேளை ஒன்ன அப்படி கொன்னுட்டு அவளை எடுத்துட்டு போயிருந்தன்னா நீ என்ன பண்ணியிருப்பேன்னு சொல்லி எல்லாருக்கும் முன்பாகவும் இப்பொழுது ஈசாக்குக்கு என்ன வருது அப்படின்னு சொன்னா, போயும் உன்னுடைய உயிருக்காக ஒரு 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 மனைவியை வந்து சகோதரின்னு சொல்லுவியாப்பா அப்படின்னா, இந்த சிச்சுவேஷன் நீங்க கொஞ்சம் உங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்துடுங்க. இந்த அவமானம் சாதாரணமான அவமானம் அல்ல. ஒரு வீட்டில் வந்து ஒரு குடும்பத்தினுடைய தலைவனுடைய மிகப்பெரிய பொறுப்பு என்ன அப்படின்னா, தன்னுடைய வீட்டில் இருக்கிற பிள்ளைகளையும் குடும்பத்தையும் தான் கரையம் பண்ணி தான் முன்னாடி நின்று அந்த பிள்ளைகளுடைய உயிரை காப்பாற்றுறவன் தான் உண்மையா ஒரு குடும்பத்தினுடைய தலைவன். தனக்கு என்ன பண்ணாலும் பரவாயில்ல, தன்னுடைய பிள்ளைகளுக்கு எதுவும் ஆகக்கூடாது, தன்னுடைய மனைவிக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் ஒரு புருஷன். ஆனா இந்த இடத்துல இவர் எப்படி நடந்துக்கிறார் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய உயிரை காப்பாற்றுவதற்கு தன்னுடைய மனைவியை சகோதரின்னு சொல்றாங்க. இப்ப அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்ச உடனே அவனுக்கு என்ன வருதுன்னா, இந்த மான பிரச்சனை ஒன்று வருது. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. தன்னை எல்லாருமே அவமானமாய் பார்க்கிறார்கள், ரொம்ப அவமானப்படுத்துறாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, தான் அவமானப்பட்ட அந்த இடத்துல தன்னுடைய அவமானத்தை பெரிதாக எண்ணாமல் அந்த தேசத்திலே ஈசாக்கு விதை விதைத்தான். கர்த்தர் அவனுக்கு 100 மடங்கான பலனை கர்த்தர் கிருபையாய் தந்தார். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யாரையோ ஒருத்தரை பார்த்தா ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களை அவமானத்தின் மேல அவமானப்படுத்தலாம், உங்களுடைய குறைவை சொல்லி சொல்லி காமிக்கலாம். நீ எதுக்கு இந்த இடத்துல வேலைக்கு வந்த, நீ இந்த வேலைக்கு செய்யறதுக்கு என்ன நீ உனக்கு இருக்குது, நீ செஞ்சுக்கிட மாட்ட, நீ அப்படி பண்ணிட வேண்டியதானே. ஞானம் இல்லாமல் நீங்கள் தவித்து கொண்டிருக்கலாம். ஆண்டவரே இந்த இடத்துல என்ன கொண்டு வந்தீரே, எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் இந்த இடத்தை விட்டு
நின்றலாமா, இந்த வேலையை செய்யாம விட்டுறலாமா, எனக்கு இவ்வளவு அவமானப்படுத்துறாங்களே, எனக்கு கொடுத்திருக்கிற டார்கெட்டை என்னால முடிக்க முடியல, அந்த வேலையை என்னால செய்ய முடியல, எனக்கு ரொம்ப அவமானமா இருக்குது. ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், எந்த இடத்திலே நீங்கள் அவமானப்படுகிறீர்களோ அந்த இடத்திலே வேலையை செய்யுங்கள், அந்த இடத்திலே கிரியை செய்யுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் நீங்கள் அவமானப்படுத்தப்பட்ட அந்த இடத்திலே கர்த்தர் உங்களுக்கு 100 மடங்கு பதிலை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஒரு நாள் அந்த இடத்திலே உயர்வீர்கள், ஒரு நாள் அந்த இடத்திலே வளர்வீர்கள், ஒரு நாள் கர்த்தர் உங்கள் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். அப்பொழுது உங்கள் தலையின் மேல் இருக்கிற அவமானம் மறக்கப்பட்டு உங்களை ஞானி என்று எண்ணுகிற ஒரு நாள் வரும் என்று நான் நம்புகிறேன். கரங்களை தட்டி முழு பலத்தோடு அவரை போல ஒருவருமே இல்லை. ஹல்லேலூயா. எந்த இடத்துல ஒரு தேவனுடைய பிள்ளை கிரியை செய்யணும்னா அவமானப்படுத்தப்படுகிற இடத்துல தான் கிரியை செய்யணும். சில நேரத்தில் நமக்கு ஏதாவது ஒரு அவமானம்னு ஒன்று வந்துச்சுன்னா நம்ம அந்த இடத்துல என்ன பண்ண மாட்டோம்னா இருக்கணும்னு நம்ம நினைக்க மாட்டோம், வேண்டான்னு நமக்கு தோணும். எதுக்கு இந்த இடத்துல இருக்கணும், இவ்வளவு அவமானப்பட்டு இந்த வேலை செய்ய தேவையா, இவ்வளோ அவமானப்பட்டு நமக்கு எதுக்கு செய்யணும், செய்ய வேண்டியதில்லை, வேண்டாம் நான் விட்டுருவேன், இவ்வளோ அவமானத்தோடு நான் இந்த இடத்துல கடக்க மாட்டேன், என்ன வித்தியாசமா பார்க்குறாங்க, என்ன அப்படியெல்லாம் நினைக்கிறாங்க. இவனுக்கு இந்த சூழ்நிலை நீங்க கொஞ்சம் உங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து பாருங்க, எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? கிண்டல் வாலிப பசங்க எல்லாம் ஈசாக்கை எவ்வளோ கிண்டல் பண்ணியிருப்பாங்க தெரியுமா? ஏண்டா போயும் பாடுறா, மனைவியை போய் தங்கச்சின்னு சொல்லிடுறான் ஊர் ஃபுல்லா, எப்படி பேசியிருப்பாங்க. ஆனால் ஈசாக்கு ஒரு முடிவு எடுத்தான், கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்க போறாரு, ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்க போறாரு, என்ன கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதிக்க போறாரு. எங்க தெரியுமா? நான் அவமானப்பட்ட அந்த இடத்திலேயே நான் தொடர்ந்து ஓடுவேன், அந்த தெருவிலே நான் தொடர்ந்து ஓடுவேன், அந்த வேலையில் நான் தொடர்ந்து ஓடுவேன். என் தலையை நிமிர பண்ணுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா முழு பலத்தோட நான் நம்புறேன், ஆண்டவர் உங்களுடைய தலையை நிமிர பண்ண போறாருன்னா உங்களுக்கு முதல் சந்திக்கிறது நீங்க என்னதான் சந்திப்பீங்கன்னா அவமானத்தை தாங்க நீங்க ஃபர்ஸ்ட் சந்திப்பீங்க, அவமானத்தை தாங்க ஃபர்ஸ்ட் சந்திப்பீங்க. நீங்க ஒரு இடத்துல அவமானத்தை சந்திக்கிறீங்கன்னா நீங்க எழுதி வச்சுக்குங்க, ஆண்டவர் அதே இடத்துல உங்க தலையை உயர்த்த போறாருன்னு அர்த்தம், உங்களை அங்கீகரிக்க போறாருன்னு அர்த்தம், உங்களை அந்த இடத்துல உயர்த்துவதற்கு கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. 2005வது வருஷத்துல அந்த சர்ச்சை ஆரம்பிக்கும் போது மறக்கவே முடியாது. அதுக்கு பக்கத்தில் ஒரு அம்மா சிஎஸ்ஐ திருச்சபைக்கு போகிற ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மா எத்தனை பேர் என்ன பாஸ்டர்னு கூப்பிட்டாலும் அவங்க என்ன பாஸ்டர்னு அங்கீகரிக்கவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னா நான் சின்ன பையன்தான், ஆனால் எனக்கு சந்தோஷம்தான் அவங்க பாஸ்டர்னு என்னை கூப்பிடாம என்னை தம்பின்னு கூப்பிடுறது எனக்கு சந்தோஷம்தான். அத்தனை பேர் என்னை சுற்றி இருக்கிற ஒரு 4-5 பேர் பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த அம்மா மட்டும் அரசியல்வாதிக்கு கை தூக்குறது மாதிரி மேலே கை தூக்கி தம்பி பிரைஸ் தி லார்ட், தம்பி பிரைஸ் தி லார்ட் எல்லாருக்கும் கேட்கறது மாதிரி அப்படியே சொல்லிட்டு ஒரு சிரிப்பாங்க பாருங்களேன், நக்கலா. அப்படின்னா நீ இத்தனோண்டு பையன், நீ என்ன ஊழியக்காரன், நீ என்ன பாஸ்டர் அப்படின்னு அவங்க சொல்கிற மாதிரி. சரி, நான் ஒன்றும் இந்த மாதிரி நிறைய டைம் அவமானப்படுத்தி இருக்கிறாங்க. அதுவும் அவங்களுடைய தொண்டை வெண்கல தொண்டை கத்துவாங்க பாருங்க, ரோட்டில் அங்கே நின்று தம்பி அப்படின்னு கத்துவாங்க. நமக்கு என்னதான் இருந்தாலும் அது வரைக்குமே பைபிள் காலேஜ் படித்து முடிச்சுட்டு ஏற்கனவே ஒரு திருச்சபையில் இருந்தேன், அங்கேயும் எல்லாரும் பாஸ்டர் தான் கூப்பிடுவாங்க. ஃபஸ்ட் டைம் இவ்வளோ சத்தமாக இந்த அம்மா தான் என்னை தம்பின்னு கூப்பிடுவாங்க. சரி, ஓகே. ஒரு நாள் அவருடைய வீடு ஒரு ரூம் கட்டி ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அதற்கு ஒரு ஐயர் ஒருத்தர் அவங்க கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ அவர் வந்தார். அவர்கிட்ட என்ன சொன்னாங்க தெரில, அவரும் என்னை கிண்டல் பண்ணணும்னு நினச்சிட்டார் போல். அவர் என்னை பார்த்து கேட்டார், நீங்கள் எங்கே ஊழியம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டார். நான் இருந்த அந்த ரூம்லேருந்து கை எட்டுறது அப்படி காமிச்சா இங்கே தான் சர்ச் இருக்குது. நான் இதோ ஐயா இங்கே தான் அப்படின்னு சொன்னோன்னா அவர் என்ன பார்த்து, இதோவா அங்கே செவர் தானப்பா தெரியுது, செவத்தை காமிச்சு இதோ சர்ச்சுன்ற அப்படின்னு உடனே அவங்களோட சேர்ந்து ஒரு டீம் சிரிச்சு
அப்படின்னா அந்த ஆரம்ப ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே போனாலும் ஏற்றுக்கலை, எங்கே போனாலும் அவமானம். சிலர் வயசு பையன மாதிரி இருக்கிற, சிலர் என்ன சின்ன வயசுலேயே வந்துட்டியா, எப்படி நீ ஊழியத்தை பண்ணுவ, எத்தனையோ அவமானங்கள். ஆனால் உண்மையிலே இன்றைக்கு நம்புகிறேன், இந்த அவமானம் அடைகிறதுனால ஒரு நாளாகிலும் நம்ம கிரியை செய்ய வேண்டாம், நம்ம ஊழியம் செய்ய வேண்டாம், இது நம்முடைய இடம் இல்லை, நம்ம ஒரு 5 வயசு தாண்டி வேணா வரலாம், இல்லைன்னா யார்கிட்டையாவது போய் கீழே உட்காந்துட்டு ஒரு 10 வருஷம் தாண்டி ஊழியம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கவே இல்லை. சரி, நம்மளை 2 பாட்டிங்க அங்கீகரிச்சா கூட பரவாயில்ல. ஆனால் அன்னைக்கும் நமக்கு ஆறுதலுக்குன்னு ஒரு 5 பாட்டிங்களை கர்த்தர் வச்சிருந்தாரு. அந்த பாட்டிங்க வாய் நிறைய நம்மளை பாஸ்டர் ஆண்டவர் உங்க மூலமா பேசுறாரு அப்படின்னு அந்த வயதானவங்க, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அவங்க அப்படி சந்தோஷப்படுவாங்க. ஆனால் இன்றைக்கு உங்க முன்னாடி இந்த மாசம் நிற்கும் போது நான் நம்புறேன், அவமானப்படுத்தப்பட்ட அந்த இடத்துல செய்த ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுத்தார். கூப்பிடுகிற கூப்பிடுதலுக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார். செய்த வேலைக்கு ஆண்டவர் பதிலை கர்த்தர் தந்தார். எனக்கு ஆண்டவர் செய்வார், ஆனால் உங்களுக்கு எப்படி கர்த்தர் செய்ய மாட்டார்? நான் நம்புகிறேன், செருபாபேலுடைய கையில் இருக்கிற தூக்கு நூலை எத்தனை பேர் வேண்டும் என்றாலும் அற்பமாய் பார்க்கலாம், ஆனால் செருபாபேலுடைய கையில் இருக்கிற தூக்கு நூலை பரலோகம் ஆசையாய் தான் பார்க்கிறது. உங்க கையிலே இருக்கிற தரிசனத்தை, உங்க கையில இருக்கிற வேலையை, உங்க கையில இருக்கிற ஊழியத்தை எத்தனை பேர் வேணாலும் அற்பமா பார்க்கலாம், ஆனா பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் தூக்கு நூலை அற்பமாய் அல்ல ஆச்சரியமாய் பார்க்கிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. நிறைய பேருடைய தொழிலுக்கு ஆண்டவர் இன்றைக்கு உயிர் கொடுக்கிறார். அற்பமான ஆரம்பம் அது ஆசீர்வாதமான முடிவாய் மாறும். அற்பமான இந்த ஆரம்பத்திலே கர்த்தருடைய 7 கண்களும் அதற்கு நேராக இருக்கிறது. வாலிப தம்பி, உன்னுடைய ஆரம்பம் அற்பமாக தான் இருக்கும், தங்கச்சி ஆரம்பம் அற்பமாக தான் இருக்கும், அவமானப்படுத்துவாங்க. ஆனால் நீங்கள் அந்த இடத்துல உறுதியாக நீங்கள் நிற்கணும். அப்பொழுது அந்த மகிமையை, அதான் அலங்கத்தை கட்டும்போது அங்கிருந்து சொல்லி அனுப்புறாங்க, அவங்க கட்டினாலும் என்ன, ஒரு நரி ஏறி போனா அந்த கட்டடம் இழிஞ்சு விழும்பா. ஆனா நான் நம்புறேன், அவனுடைய கைதான் ஆரம்பித்தது. கர்த்தர் அவன் கையை கொண்டே முடிக்கும்படியாய் உதவி செய்தார். ஹல்லேலூயா. மனசை ரொம்ப சோர்வுக்குள்ளாய் மாற்றி, மனநிலைமையை பாதிக்கப்பட செய்து, ரொம்ப சோகத்தையும் வெறுப்பையும் மனசுக்குள்ள கொடுத்து, நமக்கு முன்பாக இருக்கிற சவால்களை செய்ய விடாமல் தடுக்கிறவன் சத்ரு. ஆமென். கூட யுத்தத்திற்கு போனவங்களுக்கு மட்டும், அவங்களுடைய மனைவி பிள்ளைகளை மட்டும் அவங்க இறக்க கொடுக்கல, அவங்களுடைய மனைவி பிள்ளைகளை மட்டும் காணாம போல, அவங்க வீடு மட்டும் எரிஞ்சு சாம்பலாய் கிடக்கல, யாருடைய வீடும் தான் எரிஞ்சு சாம்பலா இருந்துச்சு. தாவீதனுடைய வீடும் இல்லை, தாவீதனுடைய மனைவியும் இல்லை, தாவீதனுடைய பிள்ளையும் இல்லை. ஆனா வேதம் சொல்லுது, அத்தனை பேருடைய மனசுல இருக்கிற அழுத்தத்தில் ரெக்கவர் ஆகவே முடியல. வேறு 7 நாட்கள் பலனற்று போகும் மட்டும் அழுதார்கள். ஐயோ அப்படின்னு அழுறாங்க. ஆனா எனக்கு ரொம்ப ஆச்சரியமானது ஒன்று என்ன அப்படின்னா, ஒரே ஒரு தேவனுடைய பிள்ளை மட்டும் எழும்பி நின்று, தாவீது தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டு, அந்த தண்டை பின்தொடரலாமா? யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளை இதே கேள்வியை கேட்டுட்டே இருக்கிறீங்க. அந்த வேலையை திரும்பி செய்யலாமா? அந்த தண்டை பின்தொடரலாமா? அந்த குடும்பத்தை திரும்பி நடத்தலாமா? எனக்கு மனசே சரியில்லை பாஸ்டர், எனக்கு மனசே சரியில்லை. வெளியில் நான் நடிக்கிறேன், வெளியில் நான் சிரிக்கிறேன், வெளியில் சந்தோஷமாக இருக்கிறது மாதிரி காமிச்சுக்கிறேன், ஆனால் என் மனசுக்குள்ள ஒரு பெரிய வெயிட்டை தூக்கி வச்சது மாதிரி இருக்குது, ஒரு பெரிய பாறாங்கல்ல தூக்கி வச்சது மாதிரி இருக்குது. எனக்கு ஒன்றும் வேண்டாம், எனக்கு ஒன்றும் செய்ய வேண்டாம், எனக்கு சாதிக்கவே வேண்டாம்,
இப்படியெல்லாம் எண்ணம் வந்துட்டே இருக்குது. விட்டுட்டு பேசாமல் போய் ஒரு மூலையில் ஒதுங்கி படுத்து கிடக்கலாம். இதுக்கெல்லாம் நான் தகுதியே இல்லை, இதெல்லாம் எனக்கு வேண்டாம். ஆனால் ஆண்டவர் மட்டும் உங்கள் பக்கத்தில் வந்து கரத்தை பிடிச்சி, இன்னைக்கு இந்த ஊழியக்காரன் மூலமாய் ஆண்டவர் உங்களோட பேசுகிறார். ஏதோ ஒரு பிள்ளையோட கர்த்தர் பேசுகிறாரு, இல்லைப்பா இல்லைம்மா, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். அப்படிதான் உன் மனசு அப்படிதான் இருக்கும். சில நேரத்தில் உன் மனசு கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டது போல கர்த்தர் தீர்க்க தரிசனமாக வாக்கு கொடுக்கிறாரு. நீ எழும்பு, நீ தட்டி கொடு, நீ பலப்படு, நீ உற்சாகப்படு, நீ உன்னை மாற்றிக்கோ, நீ அந்த சவாலை சந்தி, நீ எடுத்து வெளியே போடு. ராஜா உன்னோடு இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். அவராலே ஒரு மதிலை நீங்கள் தாண்டுவீர்கள். என் தேவனாலே எந்த மதிலையும் நீங்கள் தாண்டுவீர்கள். என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? நீ ஏன் கலங்குகிறாய்? உன் கரங்கள் சர்வ வல்லவருடைய, உன் காலங்கள் சர்வ வல்லவருடைய கரத்தில் அல்லவோ, கரத்தில் அல்லவோ இருக்கிறது. ஹல்லேலூயா. மனசு ரொம்ப உடைஞ்சு போய் பொறுப்புகளை விட்டவங்க, வேலையை விட்டவங்க, சம்பாதிக்கணும்னு நினைக்கிறத விட்டவங்க, வாழ்க்கையே விடணும்னு நினைச்சவங்க, உங்களுக்காக இன்னைக்கு ஸ்பெஷலாக ஜெபிக்கிறதுக்காக நான் விரும்புகிறேன். ஸோ எல்லாரும் அப்படியே எழும்பி நில்லுங்கள். எல்லாரும் அப்படியே எழும்பி நிற்கலாம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இன்னைக்கு ஆண்டவருடைய மகிமை உங்கள் மேலே கடந்து வரட்டும். தேங்க்யூ ஜீசஸ். உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். கைகளை உயர்த்தி தேங்க்யூ ஜீசஸ். உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். இந்த வார்த்தையை கர்த்தர் தீர்க்க தரிசனமா மறுபடியும் ஆண்டவர் சொல்லிட்டே இருக்கிறாரு. மகளே, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். மகனே, நீ உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். நீ எழுதி வைக்கல, உனக்கு நீ என்ன செஞ்சேன்னு நீ எழுதி வைக்கல, நீங்க என்ன செஞ்சீங்கன்னு உங்களுடைய லீடர் எழுதி வைக்கல. உங்களை சுத்தி இருக்கிறவங்க நிறைய பேர் நீங்க என்ன செஞ்சிட்டீங்கன்றதே மறந்துட்டாங்க. நீங்க என்ன செஞ்சிட்டீங்கன்றதே மறந்துட்டாங்க. ஆனா பரலோகத்தின் தேவன் மட்டும் சொல்றாரு, நீங்க செஞ்சதை அன்னைக்கே கணக்கு வச்சிருக்கிற கர்த்தர் அவருடைய லிஸ்டில் இருந்து, அவருடைய புஸ்தகத்திலிருந்து யார் அழிக்க முடியும்? யார் அழிக்க முடியும்? ஹல்லேலூயா. அவர் எழுதின எழுத்த ஒருத்தராலும் அழிக்கவே முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சோ கர்த்தர் சொல்லுகிறார், நீ கிரியை செய்யணும். நம்பர் 1, முதலாவது எதன் நடுவில் கிரியை செய்யணும்? சொல்லுங்க, எல்லாருமே சொல்லுங்க. எவ்வளவு அவமானம் வந்தாலும் நீங்க செய்கிறத மட்டும் விட்டுட்டு திரும்ப சொல்லுங்க, அவமானத்தோட செய்யுங்க, அவமானத்தோட செய்யுங்க. அவமானப்பட்டு செய்ய 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 அதே இடத்துல இது நடக்குதா இல்லையான்னு பாருங்க. நிச்சயமா நிச்சயமா. நம்பர் 2, இரண்டாவதாக இந்த ஈசாக்கு வந்து இரண்டாவது கிரியை செய்தான். வேதம் சொல்லுது, ஆமென், எதுவும் சுத்தி இருக்கிற அத்தனை பேருக்கும் வாய்க்காத போது தன்னுடைய கண்களுக்கு முன்பாக நெகட்டிவ், தன்னுடைய கண்களுக்கு முன்பாக விழுகை, தன்னுடைய கண்களுக்கு முன்பாக எதிர்மறையாக நடந்துட்டே இருக்குது. சக்சஸ் அவனுடைய கண்ணில் மற்றவங்களுக்கு கூட அவன் பார்க்கல. ஆனால் அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, அவங்களும் நானும் ஒன்று கிடையாது, அவங்களும் நானும் ஒன்று கிடையாது. என்ன ஆசீர்வதிக்கிறவர் என்னோடு இருக்கிறார். யாபேசை குறித்து வேதம் சொல்லுகிறது, யாபேஸ் தன் தகப்பனை நோக்கி, தகப்பனை இயேசுவை நோக்கி ஜெபம் பண்ணான்.
அவருடைய தாய் அவனை பெற்றெடுக்கும் போது துக்கத்தோட பெற்றெடுத்தாங்க. ஆனால் கர்த்தர் யாபேசனுடைய எல்லையை விரிவாக்கினார். ஹல்லேலூயா. சுற்றி பார்க்குறதெல்லாம் விழுந்துருச்சு. நீங்கள் அதை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. அந்த தொழிலை கொடுத்தவர் கர்த்தர். நம்பர் 3, மூன்றாவது, நான் கிரியை செய்யணும். எப்படி கிரியை செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க, என் மனசு சரியில்லைன்னா கூட, இது ரொம்ப கடினம். ஏற்கனவே சொன்ன 2 கூட நிறைய டைம் நம்மளால் செய்ய முடியும். ஆனால் எது செய்ய முடியாது நம்மளால? சொல்லுங்க, எது செய்ய முடியாது? நம்மளால மனசு நமக்கு சரியில்லைன்னா நம்மளால ஒரு அடி கூட நகர்த்தவே முடியாது. வேணாப்பா, அந்த கைத்தட்டல் வேணாப்பா, அந்த புகழ்ச்சி வேணாப்பா, எனக்கு மனசு நல்லா இருந்தால் போதும். ஆனால் அந்த மனசு எப்போ நல்லா ஆகும் அப்படின்னு சொன்னால், மனசு நல்லா இல்லாத போதே நீங்கள் உங்களை ஓவர் கம் பண்ணி நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா உங்கள் மனசுக்கு தன்னை போல் என்ன வரும்னா பலன் வரும். நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? அந்த பாதையில் கடந்து போனவங்களுக்கு புரியும். இல்லைன்னா என்னைக்காவது அந்த பாதையில் நீங்கள் கடக்கும்போது உங்களுக்கு புரியும். ஹல்லேலூயா. கல்வாரி சிலுவைக்கு போகும்போது ஆண்டவருடைய மனசு வலிச்சாலும் உங்களுக்காக எனக்காக அதை நேர்த்தியாய் செய்து முடித்தார். ஹல்லேலூயா. பிள்ளைய அடக்கம் பண்ணிட்டு வந்து பிரசங்கம் பண்ணணுன்றது எனது சும்மா என்ன ஈஸின்னு நினச்சிங்களா? எனக்கு ஒன்றும் சொந்தம் இல்லை பந்தம் இல்லைன்னு நினச்சிங்களா? கிடையாது. பிள்ளைய போய் அட்டை பாக்ஸில் போய் அடக்கம் பண்ணிட்டு வந்துட்டு பிரசங்கம் பண்ண எத்தனையோ பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. ஊழியம் செய்த எத்தனையோ பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. அவ்வளவு சிச்சுவேஷனுக்குள்ளே போயிட்டு அவங்க மனசை திறந்து பார்த்தா அத்தனை காயம் உள்ள கிடக்கும். அவ்வளோ காயம், அவ்வளோ வருத்தம், அப்படியே உள்ள ரணமாக இருக்கும். ஆனால் யாருக்குமே காமிச்சிக்க மாட்டாங்க. சில தகப்பன்மார் உண்டு. இந்த சத்தத்தை கூட சில அப்பாங்க கேட்கலாம். நிறைய பேர் அப்பாங்களை சாதாரணமாக நினைப்பாங்க. ஆனால் அப்பாவுக்குள்ளே அவ்வளோ வலி. நிறைய அம்மாவை குறைவாக சொல்லலை, அம்மாங்களுக்குள்ளே இருக்கிற வலியை நிறைய நேரத்தில் டக்குன்னு பேசி நிறைய பேர் தீர்த்திக்குவாங்க. ஆனால் அப்பாவனுடைய வலியை மனசை விட்டு அப்பா வெளியே கொட்ட மாட்டார், யார்கிட்டையும் சொல்லவும் மாட்டார், சொல்கிற அளவுக்கு யாரும் இருக்கவும் மாட்டாங்க. ஆனால் அப்பா என்ன பண்ணுவார் தெரியுமா? அத்தனை வலியையும் மனசுக்குள்ளே அப்படியே வச்சுட்டு அந்த வலியை ஓவர் கம் பண்ணி போய் வேலை செய்வார் பாருங்க. அந்த வலியை ஓவர் கம் பண்ணி போய் அந்த பிள்ளைக்காக செய்வார் பாருங்க. அதாங்க அப்பா. ஆனால் இப்போ பிள்ளைக்கு அது தெரியாது. இப்போ பொண்ணு ஆசைப்பட்டுச்சு ஒரு பையனை. சரி, இவருக்கு விருப்பம் இல்லை, வேண்டாம் மகா, எனக்கு என்னமோ நல்லா இல்லாத மாதிரி தெரியுது, எனக்கு வேண்டான்னு தோணுது, நான் தானே இவ்வளோ தூரம் உன்னை வளர்த்துனேன், எனக்கு ஒரு நல்ல ஃபேமிலியில் உனக்கு பிடிச்சி கொடுக்குறதுக்கு எனக்கு தெரியாதா, நீ போய் செலக்ட் பண்ணி வந்திருக்கிறியே. ஆனாலும் இந்த பிள்ளை போய் கம்பல் பண்ணி நீ எனக்கு இதை பண்ணி வச்சு தான் ஆகணும்னு சொல்லும்போது சரி பண்ணுறப்பா அப்படின்னு பண்ணுவார். ஆனால் அந்த வலியோடு அவர் பண்ணுவார். ஏன்னா அவருடைய ஸ்தானம். இந்த சத்தத்தை கேட்குற நிறைய பேருக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட ஸ்தானத்தை தான் ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். என் கூட ஆண்டவர் பேசினார். நான் கொஞ்ச நாளாக எதுவுமே செய்கிறது இல்லை பாஸ்டர், நான் எல்லாத்தையும் விட்டேன். நான் நல்ல மனசோட நான் செய்யலை, என் மனசு சரியில்லை. ஆனால் இன்னும் ஆண்டவர் இந்த வாலிப தம்பி கூட இருக்கலாம், தங்கச்சி கூட இருக்கலாம். பாஸ்டர் உண்மையிலே நான் அப்படி தான் நினச்சிட்டு வந்தேன். இவ்வளவு மன வருத்தத்தோடு நான் போய் எங்கே நிற்கிறதுக்கு, இவ்வளோ கஷ்டத்தோட எல்லாருமே நல்லா இருக்காங்களே, நான் மட்டும் ஏன் நல்லா இல்லை? நான் உங்களுக்காக ஸ்பெஷலாக நான் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். என் கூட ஆண்டவர் பேசினார். எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், நான் இப்படி தான் இருக்கிறேன், எனக்கு என்னமோ ஒரு காலத்தில் எதுவும் பண்ண வேண்டாம்னு தோணுது, எனக்கு அவ்வளோ வலி இருக்குது, உடைய கரங்களை உயர்த்துங்கள், உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். அப்படி இருக்கிறவங்க மட்டும் நல்ல கையை மேலே உயர்த்தி பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். உங்களுக்காக ஒரு பாரத்தோடு நான் ஜெபிக்கிறதுக்கு விரும்புகிறேன். தகப்பனே, இந்த கரங்களெல்லாம் நீர் பாரும் ஆண்டவரே,
இந்த கரங்களை கண்ணோக்கி பாருமாண்டவரே, இந்த கரங்களை கண்ணோக்கி பாருமாண்டவர். இப்பொழுது ஒரு அற்புதம் நடப்பதாக ராஜா. எவ்வளவு மன வலிகள், எவ்வளவு மன பாரங்கள் உள்ளுக்குள்ளே இருந்தாலும், எவ்வளவு சந்தேகங்கள், குழப்பங்கள், ஆண்டவரே மன அழுத்தங்கள் உள்ளே இருந்தாலும் அத்தனையும் உள்ள அடக்கிட்டு ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தானே, 100 மடங்கு பதில் கிடைச்சிச்சு. அதே போல இப்பொழுது இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இன்னைக்கு இந்த செய்தி கேட்டதுக்கு பிற்பாடு, உங்க வார்த்தையை கேட்டதுக்கு பிற்பாடு, அந்த மன அழுத்தத்தை தாண்டி, அந்த மன வலியை தாண்டி, அந்த மன போராட்டத்தை தாண்டி என் பிள்ளை கையில கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த லட்சியத்தை அடையக்கூடிய ஒரு பலனை இப்பொழுது இப்பொழுது பரலோகம் என்னுடைய பிள்ளைக்கு தருவதாக. கொடுங்கப்பா, கொடுங்கப்பா. இந்த மாதத்துல நீர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறணும். என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில நிறைவேறணும். இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளையினுடைய வாழ்க்கையில நிறைவேறணும். லதானா மோரா தனமாரா லதானா ரேகதா லம்தோ நம ரஹதரலமா. இந்த மாதம் நீர் வாக்கு கொடுத்தீர். இதோ நான் உனக்கு ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். இந்த மாதம் திறந்த வாசல். ஓ சபை ஜனங்களுக்கு திறந்த வாசல். இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளுக்கு திறந்த வாசல். செய்கிற வேலை, பண்ணுகிற பிரயாணம், எல்லாவற்றிலும் என் அப்பாவுடைய கரம் இந்த மாதம் முழுதும் எங்க பிள்ளைகளோடைய டிராவல் பண்ணட்டும் ஆண்டவரே. இந்த சத்தத்தை எங்கெல்லாம் இருந்து கேட்கிறாங்களோ அங்கெல்லாம் தேவ மகிமை அவர்களை தொடரட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.